சுட்டீஸ், உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான். முயற்சி திருவினைவாக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு தூர மலை உச்சியில மரக்கிளையில தனியா ஒரு சிறிய பறவை இருந்துச்சாம். பிற பறவைகள் எல்லாம் வானத்துல பறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவியால மட்டும் மரத்திலிருந்து வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்துச்சான். ஏன்னா அந்த குருவிக்கு பிறந்த நாளிலே அந்த சிறகுகள் சற்று பலவீனமாக இருந்துச்சு. அதனால அதால பறக்க முடியல. ஆனா அதுக்கு வானத்துல பறக்கணும்ன்ற ஆசை மட்டும் அதுக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால அது ஒரு நாள் முடிவெடுத்துச்சு, நம்ம இப்படியே இருந்தா பயம் கொண்டு இருந்தா எதுவும் முடியாது, முடிஞ்ச வரை முயற்சி செய்யணும் பறக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சிறகுகளை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா ரொம்ப வேகமா பறக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமா மேல மர உச்சியிலிருந்து பறக்க முயற்சி செஞ்சுச்சான். அது கீழே விழுந்து அடிபட்டாலும் விடாமுயற்சியோட அது செயல்பட்டுச்சான். நாட்கள் கடந்தன. அந்த பறவை முயற்சி அனைத்து ஒரு நாள் ஒன்றாக சேர்த்து மரத்திலிருந்து வானத்தில் பறந்தது. அப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப அந்த நாளில் அந்த பறவை புரிஞ்சு கொண்டுச்சு முயற்சி திருவினையாக்கும் என்ற அந்த பழமொழியை. ஹாய் சுட்டீஸ், நீங்களும் உங்களால ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு நினைக்க கூடாது சுட்டீஸ். உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும் சுட்டீஸ். பாய் பாய்.